ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓவலேஷனில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு 5 ஃபுட்ஸு சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த 5 ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 ஃபுட்ஸையும் வந்து ரெகுலராக வந்து உங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ப்ராப்பரான ஓவலேஷன் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வாங்க அந்த 5 ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சேனலில் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல எக்கு, நல்ல ஸ்பெர்ம், அந்த நல்ல வந்து கர்ப்பப்பையில் நீங்கள் வந்து அதனை ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல கரு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, உங்களுடைய பாடியை நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்க வேண்டியது. உங்களுடைய எக்ஸு வந்து நல்லா ஹெல்த்தியான எக்ஸாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். உங்களுடைய கர்ப்பப்பை வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது உங்கள் கணவரோட ஸ்பெர்மில் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த 3 இஷ்யூஸ் இருந்தாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கத்தரிச்சிடுவீங்க. இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்போது தான் உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லி போனாவே அவங்க சொல்கிறது முதல்ல வேலை உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 ஃபுட்ஸையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே ப்ராப்பரான ஓவலேஷன் நடந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பாதாம், கிஸ்மிஸ். ஸோ இந்த 2 பழமும் என்னது இந்த 2ம் வந்து டெய்லி வந்து நீங்கள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பாதாமை தோலை உரிச்சிட்டு நீங்கள் அதை வெறும் வயிற்றுலேயே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படியே இன்னும் சாப்பிட்லாம். இல்லை இதை 2ஐயும் அரைச்சி பாலில், உங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது 2ஐயும் அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இல்லை நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன்னா நீங்கள் மேக்ஸிமம் அப்படியே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கூட கலந்து சாப்பிட்லாம். இது வந்து உங்களுடைய ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சியா சீட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. இதை நீங்கள் வந்து ஊற வச்சோ இல்லை வந்து அப்படியேவோ சாப்பிட்லாம். ஸோ இது ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து அட்லீஸ்ட் பாதாம், கிஸ்மிஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் சியா சீட்ஸ் சாப்பிட்லாம். இல்லை இது உங்களோட நீங்கள் ஸ்மூத்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களவா அதில் வந்து நீங்கள் நைட்டு இதை ஊற வச்சிட்டிங்கன்னா காலை எழுந்திரிச்சு ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணீங்கள மேலே வந்து அந்த சியா சீட்ஸை வந்து தூவி விட்டுட்டு குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பச்சைப்பயிறு, காராமணி. நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு, காராமணியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது நீங்கள் டெய்லி வந்து ஒரு கைப்பிடி, இது வந்து ஒரு 11 o'clock ஸ்நாக்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே சொன்னது ஒரு ஸ்மூத்தியை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பச்சைப்பயிறு, காராமணி வந்து ஒரு 11 o'clock ஸ்நாக்ஸாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நீங்கள் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து ஊற வச்ச முளைக்கட்டி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நார்மலாக வேக வச்சு தாளித்து கூட சாப்பிட்லாம். ஸோ உங்களோட விருப்பம். இதை வந்து ஒரு 11 o'clockோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுடைய எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியது முட்டை. ஸோ இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 2 முட்டை எடுக்கலாம்னு சொல்லி நிறையா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் வந்து மஞ்சக்கரு சாப்பிட முடியாது, வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டுக்கணும்னா தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இல்லை நான் இந்த மாதிரி திங்கள், செவ்வாய், வெள்ளி இதெல்லாம் சனி இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா நீங்கள் என்றைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களோ அன்றைக்கெல்லாம் விட்டுருங்க. அன்றைக்கெல்லாம் வந்து பச்சைப்பயிறு, காராமணி எடுத்துக்கங்க. என்ன அன்றைக்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ அந்த அன்றைக்கி ஒரு முட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒன்று ஆம்லெட்டாக மதியம் உங்களுடைய லஞ்சில் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லாட்டி வேக வச்சு ஏதாவது ஒரு டைம் காலையில் மதியத்தில் ஏதாவது ஒரு டைம் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் எக்கு க்ரோத் ஆகி நல்ல ஓவலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மலை நெல்லிக்காய். இது வந்து இதில் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது. பொதுவாக விட்டமின் சினால் வந்து ஆரஞ்சு, பெர்ரீஸு இதில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி இருக்கும். ஆனால் இந்த நெல்லிக்காயில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விட்டமின் சி தான் இருக்குது. உங்களால் வந்து டெய்லி ஆரஞ்சு, மாதுளை, இது பெர்ரீஸ் இது மாதிரியெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு தாராளமாக ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 10 ருபீஸ் அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோ வாங்கினீங்கன்னாவே அது வந்து ஒரு 15 டேஸ்க்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது.
ஒரு அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கும்போது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் க்ளோவுக்கும் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இதை தாராளமாக கொண்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பாதாம், கிஸ்மிஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், அப்புறம் ஒரு எக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, காராமணி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்கலாம். இதில் எந்த ஒரு இஷ்யூஸும் வரவே வராது. இதை வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கும்போது உங்களுடைய எக் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவுலேஷனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.